4 பேரும் பிஜேபியின் பிடியில் இருக்கிறார். ஒட்டுமொத்த அதிமுகவை அடகு வைத்துவிட்டு அவர்கள் பிஜேபியின் பிடியில் இருக்கிறார்கள். ஒருத்தரும் வெளியில் வர மாட்டாங்க. ஆகவே தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள். தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னால் பிஜேபி கையில் எடுத்துட்டு போனா ஓட்டு விடாது. இல்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். இப்போ உங்க ஊரா ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அவர் புசிலினா பாண்டிச்சேரியில இன்சார்ஜா இருந்த புதுவையில, அப்பயே அவரை தெரியும் எனக்கு. அவரையும் அவருடைய அப்பா சந்திரசேகர் அத்தனை பேர்த்தையும் ரொம்ப பழக்கம் சார். அதனால கூப்பிடவில்லை என்று நான் மறுக்கவில்லை. நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். அதுபோல தேனாம்பேட்டை ஆகட்டும், அவருக்கு பனையூர் ஆகட்டும், யாரும் கூப்பிடல போகலன்னு நான்லாம் அப்படி பேச வரல. ஆகவே இப்ப நான் என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கேன்? நானும் எங்க ஒன்றும் இல்லை சார். எங்ககிட்ட எல்லாம் கட்சியின் உயிரை விட்டு எந்த அரசு பதவியிலும் இல்லை. ஆகவே நாங்கள் எங்கே சென்றாலும் யாரும் எங்களை குறை சொல்லவும் முடியாது, தப்பாக பேசவும் முடியாது. சரித்திரத்தில் என்றும் ஒன்றே ஒன்று நிற்கும், சொல்லி காண்பிக்கவில்லை. புகழேந்தியனுடைய சரித்திரத்தில் இந்த அரசியல் வாழ்வில் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிணை கொடுத்தேன் வெளியிலே வரும்பொழுது என்பது சரித்திரமாக என்றுமே நிற்கும். அதை மாற்றவே முடியாது. எவனுக்கும் கிடையாது, பழனிசாமிக்கும் கிடையாது. என்ன கொடுத்தார் பழனிசாமி அம்மாவுக்குன்னு கேளுங்க, என்ன கொடுக்க முடிஞ்சதுன்னு கேளுங்க. முடியாது. கோர்ட்ல ஏறி என் காலு தான் புண்ணா போயிருக்கு. அவ்வளவு அலைஞ்சு அந்த அக்யூட்டல் வாங்குறப்ப எனது தாய் இறக்கும் பொழுது நிரபராதி. அதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆகவே பழனிசாமியும் மற்றவனும் ஒன்னும் செய்யாமலே இப்படி ஏமாத்திக்கிட்டு திடீர்னு மேல வந்து பணம் வந்ததும் கோழை வீரனாகி விட்டான். அதிமுக இருக்கிற ஒரே எதிரி திமுக முன்னாள் முதலமைச்சர் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப திமுக பகிரங்கமா ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்க ஸ்பீச் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நான் திமுக ஆதரவு சொல்லவே இல்லை தலைவர். ஏன் உங்களை மட்டும் திமுக முதல்வர் நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க அவருக்கு இது பண்றோம். ஆமா, அதிமுகவினுடைய முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. வேலுமணிக்கு 3 தடவை ரைடு இல்லையா? இவங்க வீட்டுல இருந்து அவங்க கல்யாணத்துக்கு விசாரிக்கிற மாதிரி 50-100 பேர் வருவாங்க, நிற்பாங்க, டிவிஎஸ்சியோட தகராறு பண்ணுவாங்க. அப்புறம் இடி இன்கம் டேக்ஸ் வந்தா எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி கேஸ்ல பிடிங்கிட்டு ஓடுன மாதிரி ஓடுவாங்க. கொடநாடு இதெல்லாம் ரொம்ப வைரடி சார். கொடநாடு என்ன சார் இருக்கு? கூட்டு விசாரணை பண்ண என்ன சார்? நிரபராதின்னு எல்லாரும் நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டோம். நிரபராதியா இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன் சார் விசாரணை பண்ண மாட்டேன்றார் முக ஸ்டாலின் முதலமைச்சர்? அதுதான் சார் எங்க கேள்வி. கொடநாடு இன்னமும் தாங்க முடியல. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை 3-4 கொலை கண்டினியூஸா நடக்குது. லைட் ஆஃப் ஆகுது. அத்தனையும் உள்ள போய் எதுக்கு போனா என்ன பண்ணான்னு தெரியல. இன்னுமா சார் விசாரணை பண்ணுவாங்க? சொல்லுங்க பாப்போம். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், முதல்வரை தொடர்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பழனிசாமி ஜெயிலில் இருக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை மு க ஸ்டாலின் எடுக்கும்.